தமிழ்நாடு மக்களை. ஆனால் விஜய்க்கு கிடைச்ச வெற்றி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச மாதிரி. ஆனால் நான் பகவதி அம்மா கும்பிட்டேன், சொன்னனுக்கு பற்றி கும்பிட்டேன், அப்புறம் குளூர் பதவி கும்பிட்டேன். ஆனால் அதே சமயம் விஜய் தம்பிக்கு வந்துட்டு இந்த சிபிஐ கிடைச்சது பெரிய வெற்றி. ஏன்னா வெற்றி கலர் தான் அது. டிவிக்குங்கிறது உண்மை தான். ஆனால் இது வந்து யாருமே நினைக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில். ஏன்னா இந்த மாதிரி வெற்றியாக இது நல்லபடியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை பற்றி யாரும் தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இந்த ஜட்ஜி மேடம் இருக்காங்களே, அவங்க பேர் வந்துட்டு மகேஸ்வரி. ஆனால் ஈஸ்வரி. அவங்க அந்த சிபிஐ தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா, மகேஸ்வரி மேடம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னேன். ஆனால் மகேஸ்வரி இல்லை, ஈஸ்வரி அவங்க. ஏன்னா அவங்க தான் கொல்லூர் தெய்வம், சோட்டா இருக்கிற பகவதி. ஏன்னா அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சிபிஐ வரணும்னு. எதுவும் போதும் எங்களுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். விஜய் தம்பி நீ கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் துரும்பாக இருப்பேன், அவ்வளோதான். விஜய் தம்பி உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அஜித் ரசிகன். அண்ணா நான் விஜய் தொண்டன். நான் அஜித் ரசிகன் தான். அதாவது எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அஜித்து. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எம்ஜிஆர் ரசிகனும் ஜெயலலிதா ரசிகன் தான். ஆனால் அப்புறம் அஜித் ரசிகன். இப்போ நான் வந்து உங்கள் தொண்டன். உங்களை நல்லா வர வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அஜித் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தோன்னா நாங்கள் தொண்டன் ஆகிட்டேன். உண்மை தான். நான் அஜித்து எப்படி பண்ணுறாரோ அது அவர் விஷயம், அதை பற்றி நான் பேச வரல. நான் அஜித் தொண்டன் தான். அஜித்துக்கு வந்து நான் ரசிகன் மட்டும் அவர் தொண்டன். ஆனால் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கும் நான் வந்து கூட இருக்கேன் நான். அதாவது அஜித்துக்கு ரசிகன், உங்களுக்கு தொண்டன். ஓகேவா? ஆக விஜய் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. நான் அஜித்தையும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஆகையால் எனக்கு யாரும் தப்பான ஆள் கிடையாது. ஆனால் இங்கே நடக்கிற ஆட்சி தான் தப்பாக இருக்குது. மக்களை நல்லபடியாக கொண்டு வரணும், நமக்கு மக்கள் நல்லா வாழணும். அதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. உங்களையும் பிடிக்கும், அஜித்தையும் பிடிக்கும். ஆகையால் எனக்கு எம்ஜிஆரையும் பிடிக்கும். அது சமயம் ஜெயலலிதாவும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும் எனக்கு. அதாவது என்ன ஜெயராம் ரமேஷ் என்னையும் பிடிக்கும். எனக்கு 12ஆம் தேதி பிறந்தநாள். விஜய் தம்பி 12ஆம் தேதி பிறந்தநாள். அதான் சொன்னோம்ல, அதுக்குள்ளே நடக்கும். உங்களுக்கு நல்ல காரியம் வரும், நல்லது நடக்கும் தெரிஞ்சுங்களா? அது நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது. உண்மைக்கு சொல்கிறேன். நான் சொட்டானிக்காரோட ஆள், கொல்லூர் பகுதியோட ஆள் நான். விஜய் தம்பி பார்த்துக்கிடுங்க. நான் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேபி ஸ்டாலின் இருக்காங்களா, அவங்க எர்ணாகுளத்தில் வந்துட்டு சின்ன வயசில் 3 பேருக்கு நான் பார்த்தேன். நான் எர்ணாகுளத்தில், கேரளாவில். நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். நான் அவங்க ஊரில் போய் பார்த்து, அவங்க வீட்லேயும் போய் பார்த்துருக்கேன் நான். என்ன யாருக்கும் தெரியாது இப்போ. அப்போ சினிமா நடிக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாலே பார்த்தேன். அவங்க எர்ணாகுளத்துலேருந்து அவங்க இருந்தாங்க அப்போ கேரளாவில். ஓகேவா? அதெல்லாம் போய் பேச வேண்டாம். அதை பெரிய பிள்ளை ஆகிட்டு கல்யாணம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. என்ன ஆகையில அதெல்லாம் வேண்டாம். ஷாலினி பிள்ளையே எனக்கு, ஷாலினி பாப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன ஆகையில நான் அதை சொல்ல வரல. ஆனால் அஜித் தம்பி பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண நான் இறங்கியிருக்கேன். உண்மை அதுதான். ஆகையால் மக்கள் நல்லா வரணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு வந்துட்டு நடக்கும், நடக்காது அப்படின்னு சொல்லல. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் வந்துட்டு ஜோசியமாக சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தான் சொல்லுவேன். ஆகையால் நான் சொன்னது ஃபுல்லாக நடக்கும். சத்தியமாக சொல்கிறேன். எம்ஜிஆர் மனசில் இருக்கார். எம்ஜிஆர் இதே தெய்வம். எங்கள் அக்கா யார், ஜெயலலிதா அம்மா. அவங்க பேர் வந்து ஜெயலலிதா. என் பேர் ஜெயராம் ரமேஷ். ஓகேவா? ஆகையால் பார்த்துக்கிடுங்க. நான் வந்துட்டு ரொம்ப பேச விரும்பல. விஜய் தம்பி நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க, கன்ஃபார்மாக இருப்பீங்க. ஆனால் இது வந்து சிபிஐ இது வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்கள். நான் சோட்டானிக்க பகவதியும் நான் சொன்னேன், இது வந்து நடக்கணும்னா பாதிக்க மறந்துடுவேன். கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு எது சோட்டானிக்க பகவதி மறக்க முடியாது, குளிர் பகவதியும் மறக்க முடியாது. கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே, பாய். ஆனால்
விஜய் தம்பி பயப்படாதீங்க. நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஆனால் மக்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். ஆனால் இது என்ன செய்யணும் ஏது செய்யணும் பார்த்துக்கலாம், பொறுத்து பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, பார்த்துக்கலாம். பாய். நான் விஜய் தம்பி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே வாழ்த்துக்கள். அதாவது என் 18ஆம் தேதி பிறந்த நாள், எனக்கு எதாவது வாழ்த்து வச்சு விட்டால் போதும். ஓகேவா? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பை.